வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு தாவரமும் ஒரு தனித்துவமான சக்தியை கொண்டிருக்கு. ஆனா சில மரங்கள் தெய்வீக ஆற்றலோடு பிணைக்கப்பட்டு அளவற்ற ஆன்மீக பலன்களை அள்ளி தருபவையாக போற்றப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக மரம் தான் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த வில்வ மரம். அதன் ஒவ்வொரு இலையிலும், ஒவ்வொரு கிளையிலும், ஒவ்வொரு வேரிலும் மறைந்திருக்கும் அற்புதம் என்ன தெரியுமா? வாருங்கள், வில்வ மரத்தின் தெய்வீக ரகசியங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சிவபெருமானின் அருளை பெற வில்வ அர்ச்சனைக்கு நிகர் வேறு எதுவும் இல்லை என்பார்கள். ஒருமுறை வில்வ மரத்தை வணங்குவது அல்லது வில்வ இலைகளை சிவபெருமானிக்கு அர்ப்பணிப்பது 108 சிவ ஆலயங்களுக்கு சென்று தரிசித்த புண்ணியத்தை பெற்றுத்தரும். ஆம், இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, நம் முன்னோர்கள் கண்டறிந்த ஒரு ஆழ்ந்த ஆன்மீக உண்மை. உங்கள் வீட்டில் ஒரு வில்வக்கன்றை நட்டு அதை அன்புடன் பராமரித்தால் அது உங்கள் இல்லத்தில் ஒரு தெய்வீக கோவிலையே நிறுவியதற்கு சமம். வில்வ இலைகள் 3 இதழ்களை கொண்டவை. இது வெறும் வடிவமைப்பு அல்ல, இது ஒரு ஆழ்ந்த தெய்வீக சின்னம். இந்த 3 இதழ்களும் படைக்கும் பிரம்மன், காக்கும் விஷ்ணு மற்றும் அழிக்கும் சிவம் ஆகிய முப்பெரும் தேவர்களை குறிக்கின்றன. இந்த 3 சக்திகளும் வில்வ இலையில் ஒருங்கே அமைந்திருப்பதால் தான் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்வது முப்பெரும் தேவர்களின் அருளையும் ஒரு சேர பெற்றுத்தரும் என்று நம்பப்படுகிறது. சிவபெருமானின் அபிஷேக பிரியர் என்று சொல்வார்கள். அவருக்கு பிடித்தமான பொருட்களில் வில்வ இலைகளுக்கு தனி சிறப்பு உண்டு. வில்வ இலைகளை சிவலிங்கத்திற்கு அர்ப்பணிக்கும் போது அது நம் பாவங்களை போக்கி மனதை சுத்திகரித்து ஆன்மீக பலத்தை அதிகரிக்கும். அதன் மெல்லிய நறுமணம் மனதை அமைதிப்படுத்தி தியான நிலைக்கு கொண்டு செல்லும் ஆற்றல் கொண்டது. குறிப்பாக மகா சிவராத்திரி போன்ற புண்ணிய தினங்களில் வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வது அளவற்ற பலன்களை தரும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நின்று தங்கள் கைகளால் வில்வ இலைகளை அர்ப்பணிக்கும் அந்த காட்சி வெறும் சடங்கு அல்ல, அது ஒரு ஆழ்ந்த பக்தி பிணைப்பு. வில்வ மரத்தின் தோற்றத்திற்கு பின்னால் ஒரு அற்புதமான புராண கதை உண்டு. ஒருமுறை சிவபெருமான் உக்கிரமான ரூபத்தில் இருந்தபோது அவரது நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அக்னிஜுவாலையின் வெப்பம் உலகையே வாட்டியது. அந்த உக்கிரத்தை தணிக்க அன்னை பூமி தேவி குளிர்ச்சியூட்டும் சக்தியை கொண்ட வில்வ மரமாக அவதரித்தாள் என்று சொல்லப்படுகிறது. தேவர்களும் முனிவர்களும் கூட சிவபெருமானின் உக்கிரத்தை தணிக்க வில்வ இலைகளை அவருக்கு சமர்ப்பித்து போற்றினர். திருவாதிரை நட்சத்திரத்தன்று தேவர்கள் வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு சமர்ப்பித்து உலகை காத்தனர் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. வில்வ இலைகளின் குளிர்ச்சியும் தெய்வீக ஆற்றலும் சிவபெருமானின் நெற்றிக்கண் அக்னியை கூட தணிக்கும் சக்தி கொண்டவை என்பதை இது உணர்த்துகிறது. கோபத்தை அமைதியாக்கி சாந்தத்தை நிலைநாட்டும் வில்வத்தின் மகிமை இது. ஆன்மீக முக்கியத்துவம் மட்டுமல்ல, வில்வ மரம் ஆயுர்வேதத்திலும் ஒரு மகத்தான மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. அதன் இலைகள், பழங்கள், பட்டை என அனைத்து பகுதிகளும் மருத்துவ குணங்கள் நிறைந்தவை. செரிமான கோளாறுகள், நீரிழிவு, சுவாச பிரச்சனைகள் போன்ற பல நோய்களுக்கு வில்வம் ஒரு சிறந்த நிவாரணியாக பயன்படுத்தப்படுகிறது. நம் முன்னோர்கள் வில்வத்தின் மருத்துவ பலன்களை அறிந்து அதை அன்றாட வாழ்வில் பயன்படுத்தினர். உங்கள் வீட்டில் ஒரு வில்வ மரம் இருந்தால் அது உங்கள் இல்லத்திற்கு ஒரு தெய்வீக கவசமாக செயல்படும். எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை அதிர்வுகளை ஈர்க்கும் சக்தி வில்வ மரத்திற்கு உண்டு. வில்வ மரம் இருக்கும் இடத்தில் சிவபெருமானின் சூட்சும பிரசன்னம் இருக்கும் என்பது ஐதீகம். இது உங்கள் குடும்பத்திற்கு அமைதியையும் செழிப்பையும் பாதுகாப்பையும் கொண்டு வரும். ஒரு வில்வ மரத்தை நடுவது என்பது வெறும் மரக்கன்றை நடுவது மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக முதலீடு. 108 சிவ ஆலயங்களை தரிசித்த புண்ணியத்தை உங்கள் வீட்டு வாசலிலேயே பெறும் ஒரு வாய்ப்பு. நண்பர்களே, வில்வ மரம் என்பது வெறும் மரம் அல்ல, அது ஒரு ஆன்மீக செல்வம். சிவபெருமானின் அருளை அள்ளித்தரும் ஒரு வரப்பிரசாலம். இந்த தெய்வீக மரத்தின் மகிமையை உணர்ந்து அதை உங்கள் வாழ்வில் இணைத்து கொண்டு சிவபெருமானின் முழுமையான அருளை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். வில்வ மரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க வீட்டுல வில்வ மரம் இருக்கா? கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த அருமையான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேறொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.